இந்த உலக வாழ்க்கை நாம் நினைப்பதை விட மிகவும் குறுகியது. நாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த துனியா உண்மையில் ஒரு சோதனை மட்டுமே. இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் மட்டுமே. ஆனால் உண்மையான வாழ்க்கையாகிறதென்றால் அது ஆகிறத்தான். நாம் தினமும் எதற்காக ஓடுகிறோம்? பணம், புகழ், மனிதர்களின் பாராட்டு. ஆனால் இந்த அனைத்தையும் கப்ரு வரை எடுத்துச் செல்ல முடியுமா? இல்லை. ஒரு நாள் நாம் மிகவும் விரும்பிய உடை, மிகவும் பிடித்த மொபைல், சேர்த்து வைத்த சொத்து எதுவும் நம்முடன் வராது. நம்முடன் வருவது ஒன்றே ஒன்றுதான், நம் ஈமான், நம் அமல்கள். இன்று ஹராமில் மகிழ்ச்சியாக வாழ்பவர்களை பார்த்து நம் உள்ளம் கலங்க வேண்டாம். அவர்களின் சிரிப்பு நிரந்தரமல்ல. அல்லாஹ் தாமதம் செய்கிறார், ஆனால் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை. நாம் சபர் செய்தால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகிலும் ஆகிரத்திலும் அழகான பதிலை தருவான். நம்மை சோதனைகள் சூழ்ந்தாலும் நம் தொழுகை, நம் துவா, நம் தௌபா இவையெல்லாம் நம்மை அல்லாவுக்கு இன்னும் நெருக்கமாக்குகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், இந்த துனியா ஒரு பயணம், ஆகிராதான் இலக்கு. இந்த உலகில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். அல்லாவை மகிழ்விக்க வாழ்ந்த வாழ்க்கை மனிதர்களை மகிழ்விக்க வாழ்ந்த வாழ்க்கையை விட மிகவும் அமைதியானது. இன்று தாமதமாகவில்லை, இன்று தௌபா செய்யலாம், இன்று தொழுகையை சரி செய்யலாம், இன்று நம் வாழ்க்கையை அல்லாவுக்காக மாற்றலாம். யா அல்லாஹ், எங்களை இந்த துன்யாவின் மயக்கத்திலிருந்து காப்பாற்று. எங்கள் இதயங்களில் ஈமானை உறுதியாக வைத்தருள்வாயாக. எங்களை ஆகிரத்திற்காக தயாராகும் உண்மையான முஃமின்களாக மாற்றுவாயாக. ஆமீன்.